கோஸ்மல்லி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும் கோஸ்மல்லி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செட்டியார் செய்யும் கோஸ்மல்லி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுதாங்க படமாக எடுத்துருக்கோம். எப்படி செய்யணும் சொல்கிறியா? எப்படி செய்யணும் சொல்கிறியா? சொல்ல கூட செய்யுங்க. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டையும் வேக வச்சுக்கணும் குக்கரில் போட்டு. புளி கரைச்சி வச்சு இதை தோலை நீக்கிட்டு இதில் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு குக்கரில் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி இந்த பிசைஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்க அதில் ஊற்றிடணும். புளி எல்லாத்தையும் ஊற்றி 2 சவுண்டு வந்தோடனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 2 சவுண்டு வந்தோடனே இதை இறக்கி பரிமாற வேண்டியது. நன்றி சொல்லிக் கொடுத்ததுக்கு. ஓகே viewers, bye. Thanks for watching my video. Don't forget to subscribe my channel. கோஸ்மல்லி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும் கோஸ்மல்லி. Okay friends, bye. Don't forget to subscribe my channel.